ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கருவேப்பிலை பொடி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை பொடியை இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலைப்பருப்பு 25 கிராம், உளுத்தம்பருப்பு 25 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தாங்க இதை வறுக்கணும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரக மிளகை நம்ம நல்லா வறுத்து எடுத்துடலாம். சீரக மிளகு வறுபடலாம் ரொம்ப டைம் ஆகாதுங்க, ஏன்னா ஆல்ரெடி பேன் சூடாக இருக்கிறதுனால சீக்கிரமே வறுபட்டுடும். சீரக மிளகு வறுபட்டது போதும். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ப நம்ம வரமிளகு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 5 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாயும் ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும். இது ரொம்ப நேரம்லாம் வறுக்கணுன்றது கிடையாதுங்க. மிளகாய் வறுபட்டுருச்சு. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை 1 கப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துடலாம். கருவேப்பிலை வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் வறுக்கணும். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ எடுத்து உடைச்சா நல்லா உடையும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கருவேப்பிலை பொடிக்கு தேவையான எல்லா பொருளையுமே வறுத்து எடுத்துட்டேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம்.